ஃபார்மோட என்ட்ரன்ஸ் இதுதான். பாருங்கள், இந்த ஃபார்மில் என்ட்ரன்ஸ் இந்த பக்கம் நமக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு வீடு, மோட்டர் கோட்டா எல்லாமே இங்கே தான் இருக்குது. இதுக்குள்ளே தான் நம்ம 5 ஏக்கரில் பல பயிர்கள் பண்ண ஒரு இடங்களில் தான் இருக்குது. இதோட சின்ன ஒரு வியூவு. அப்படியே நம்மளுடைய சேனல் ஃபுல் வியூ பாருங்கள். கடைசியாக நம்ம இந்த லேண்டில் என்னென்ன பண்ணியிருக்குங்கிறத உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். உங்களுக்கும் இது போல் ஆசைகள் இருந்தால் நீங்களும் உங்களுக்கும் இந்த மாதிரி வீடியோ எடுக்கணுன்னாலும் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு பதிவு பண்ணுறதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுறோம். கடைசி வரையும் வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்து எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி புதுசாக வந்துருக்கு பார்த்திங்கன்னா, நம்ம அரியலூர் மாவட்டத்தில் 5 ஏக்கரில் பல பயிர், தென்னை, வாழை, முருங்கை, பெலா, மீன் குட்டை, உளுந்து, சவுக்கை, இது எல்லாமே நம்ம எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல இன்றைக்கி பயிர் பண்ணி ரொம்ப ஒரு செக்யூராக வந்து நம்ம வேலி ஃபுல்லாக, நம்ம கொல்லை ஃபுல்லாக வந்து வேலி அமைச்சிருக்கோம். அதை பாருங்கள், இது எல்லாமே நம்ம கொல்லை 5 ஏக்கருக்கும் பார்த்திங்கன்னா வேலி அமைச்சிருக்கோம். என்னென்ன விளையுதுங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நம்ம 5 ஏக்கரை பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக அப்படியே வேலி, இந்த பக்கம் ஃபுல்லாக வேலி போட்டிருக்கோம். அந்த பக்கம் 4 பக்கமும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வேலி போட்டாச்சு. வேலி போட்டு இந்த பக்கம் சவுக்கு கன்று மரம் ஃபுல்லாக வந்து தேக்க மரம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பக்கம் தான் மீன் கூட்டை இருக்குது. மீன் கூட்டை சுற்றி நமக்கு வந்து ஒரு பேலா இது எல்லாமே இருக்குது. அதான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ காட்டுறேன். இந்த மாதிரி பயிருக்கு நம்ம அரியலூர் மாவட்டத்தில் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து விவசாயத்தை விரும்புவீங்கன்னு தெரியும். நீங்களும் இந்த மாதிரி வந்து இந்த கொள்ளைய இது மாதிரி பயிர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது போல் ஆசை இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சவுக்கு மரம் வந்து ஒரு டன்னு வந்து 9,000 ரூபா 10,000 போச்சு. நம்ம எல்லாமே வந்து டிஎன்பிஎல் ப்ரைவேட்டாகவும் எடுக்கிறாங்க. இது வந்து விவசாயத்துக்கு ஆள் பற்றாக்குறைக்கு இன்றைக்கி நம்ம அந்த சவுக்க விவசாயம் ஒரு நல்ல ஒரு லாபகரமான தொழில் எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் கொஞ்சமாக உள்ளவங்க பயிர் பண்ணுறாங்க. நம்ம இதிலேயே இந்த சவுக்கிலேயே பார்த்திங்கன்னா ஊடு பயிர் போட்டிருக்கோம், உளுந்து. அதையும் பாருங்கள், இதுவும் நல்லா விளைஞ்சிருக்கு. அதுதான் வந்து ஏன்னா இது புல் முளைக்காமல் இருக்கும். அதுக்கு இதில் ஒரு 2 மாதம் விளைச்சல் தான் நம்ம உளுந்து ஊடு பயிரை தான் போட்டிருக்கோம். இந்த ஊடு பயிரும் பாருங்கள், நமக்கு இது ஒரு செலவுக்கு இந்த ஒரு ஊடு பயிர் பண்ணும்போது நம்ம சவுக்கு எவ்வளோ செலவாகுதோ அதை கொஞ்சம் மேட்ச் பண்ணுறதுக்காக நம்ம ஊடு பயிர் போட்டோம். சவுக்கையும் வளர்ந்துடும், இடையில புல் முளைக்காது. கொஞ்சம் புல்லை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த உளுந்து பயிரை பண்ணியிருக்கோம். ஊடு பயிராக பாருங்கள் இவ்வளோ ஒரு இதாக இருக்குன்னு. அது இல்லாமல் இப்போ அறுவடை பண்ணுறதுக்காக ஆள் ஒரு பக்கமாக அப்படியே எடுத்து வந்துகிட்ருக்காங்க. உளுந்து ஆல்மோஸ்ட்டு காஞ்சிருச்சு. இன்றைக்கி உளுந்து கிலோ வந்து 150 ரூபாய்க்கு மேலே விற்கிது. நமக்கு இது போடும்போது நமக்கு வீட்டுக்காகவும் எடுத்துக்கலாம். ப்ளஸ் வந்து இந்த நிலத்தில் இன்னொரு பயிர் பண்ணுறதும் பல பயிர்கள் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து ஒரு உதவிகரமாக இருக்கிறதால நம்ம இது மாதிரி ஒரு விவசாயத்தில் பண்ணும்போது நமக்கு 1 2 3ங்கும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டில் ஒரு 5 விதமான மரங்கள் இருக்குது, ஒரு 10 விதமான பழங்கள் இருக்குது, ஒரு மீன் குட்டை இருக்குது. ப்ளஸ் அதை பார்த்திங்கன்னா அதெல்லாமே நமக்கு வந்து உளுந்து போட்டிருக்கோம், பயிர் வகைகள் போட்டிருக்கோம். இல்லை தேக்கங்கன்று சைடில் மரத்தில் ஃபுல்லாக வந்து தேக்கங்கன்று போட்டிருக்கோம். பாருங்க, அங்கே தான் நம்ம வந்து மீன் குட்டைக்கு போக போகிறோம். இந்த மீன் குட்டைக்கு தான் உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். இதோ பாருங்கள், நம்ம இப்போ இந்த மீன் குட்டையை நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த மீன் குட்டையை பாருங்கள், உங்களுக்கே ஒரு ஆச்சரியம் பார்த்துருக்கு. அந்த மீன் குட்டை சுற்றி என்னென்ன இருக்குங்கிறத உங்களுக்கு நான் காட்டுற பாருங்க. ஃபுல் மீன் குட்டை பாருங்கள். அப்படியே மீன் குட்டையை சுற்றி அப்படி அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு நல்ல ஒரு பசுமையாக இருக்குது. மீன் குட்டைக்கு வந்து இன்னொரு வெயில் காலம் முடிஞ்ச உடனே அடுத்து சின்ன சின்ன மீன் குஞ்சுகள்லாம் அதில் விட்டு இது பண்ணணும். அதோடைய மீன் குட்டையில் கொக்கு நிற்கிது பாரு, அதை ஜூம் பண்ணணும். நம்ம ஃபார்மர் டு ஃபேமிலி நம்மளுடைய
சேனலில் இப்போ புதுசாக ஒரு வீடியோ வந்து இதில் ஒரு நிலத்தில் பல பயிர் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தென்னை மரம், அப்படியே ஒரு மீன் குட்டை இருக்குது. மீன் குட்டையை ஃபுல்லாக சுற்றி மாமரம் இருக்குது, பலாமரம் இருக்குது, பல மரங்கள் வந்து பயிர் பண்ணியிருக்கு. இதில் அப்படியே இங்கே போர்வெல், இந்த போரில் இருந்தால் நமக்கு ஏர் பைப் போட்டு தண்ணி பாய்ச்சிரும். உளுந்து வரைச்சிருந்தாங்க, ஊடு பயிராக வந்து உளுந்து விளைச்சிருந்தாங்க. அந்த உளுந்து தான் வந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். சொந்தம் உளுந்து எங்கே வரைச்சிருக்காங்கிறத நம்ம பார்க்குறோம். இது வந்து அப்படியே பார்த்திங்கன்னா நம்மளோட மாளிகை, நம்ம மாளிகை இது தான், நம்ம மோட்டர் கோட்டோட மாளிகை இது தான். அப்படியே அந்த மாளிகை தான் பார்த்துட்டு கொள்ளையை சுற்றி நம்ம இந்த மீன் கூட்டை ஃபுல்லாக சுற்றி நடந்து வரலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் நமக்கு இந்த இருக்குது. இப்போ மீன் கூட்டை நம்மலாம் மீன் பிடிச்சிட்டோம். இப்போ ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் மீன். ஏன்னா இப்போ வெயில் காலம், லேட்டாக தான் திரும்ப இந்த தண்ணியெலாம் நம்ம ஃபுல்லாக இறச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மீனுங்க விடுவாங்க. இது அப்படி பாருங்கள், இந்த வியூஸை, மீன் குட்டியோட வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் இந்த மீன் குட்டை சுற்றியும் வந்து என்னென்ன பயிர் இருக்குங்கிறத அப்படியே காட்டிகிட்டு இருக்கேன். இந்த 5 ஏக்கரில் நம்மளால் என்ன பயிர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க. இல்லை ஒரு நல்ல ஒரு செட்டப்போடு தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மரம், மாமா வீட்டில் விளைஞ்ச ஒரு 5 ஏக்கரில் வந்து பல பயிர். இங்கே பாருங்கள், இதில் வந்து தென்னை மரம் இருக்குது. தென்னை மரத்தில் வந்து வாழைத்தாரெலாம் நல்லா ஒரு இயற்கையாக விளைஞ்ச ஒரு வாழைத்தார் எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் நமக்கு அடிக்கடி நம்ம சாப்பிட்ருக்கோம் பாருங்கள். இது வந்து இங்கேயும் நம்ம வந்து சவுக்கை போட்டிருக்கோம். சவுக்கை தான் உங்கள்கிட்ட காட்டிகிட்டு இருக்கேன். சவுக்கு இது போட்டு ஒரு 5 மாதம் ஆச்சு. அதுதான் இது நல்லா ஒரு வளர்ந்து இப்போ சவுக்கு வந்து ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு டைம் நம்ம வெட்டிடலாம். இன்றைக்கி விவசாயம் சில பேர் பண்ணுறாங்க, நம்மளும் அதை ஊடு பயிர் பண்ணுறோம். ஊடு பயிரில் பல பயிர்கள் பண்ணி இதில் வந்து நம்ம என்னென்ன பண்ணுறோங்கிறத, இன்னும் ஒரு நிலத்தில் ஒரு பயிர் போடுறத விட பல பயிர் போடும்போது நமக்கு வந்து அதில் வந்து ஒரு லாபகரமான தொழிலாக தெரியுது. இப்போ நானே பார்த்திங்கன்னா அங்கே வந்து என்னுடைய ஒய்ஃபோட அப்பாவோட ஆலோசனையில் தான் வந்து இந்த பல பயிர்கள்லாம் பண்ணது. சவுக்கை போடணும் முடிவு பண்ணது இவங்க சொல்லி தான் முடிவு பண்ணது. இவங்க ஒரு டைம் போட்டு அங்கே வெட்டிட்டாங்க. இப்போ 2வது டைம் இதை போட்டிருக்காங்க. இந்த சவுக்குக்குள்ளே அப்படியே அந்த பரப்பு ஓரத்தில் தேக்க மரம்லாம் போட்டிருக்காங்க. தேக்க மரத்தில் தான் வந்து ஒரு 6-7 வருஷம் ஆச்சு தேக்க மரம் போட்டு. இந்த பக்கமும் நமக்கு அப்படியே இந்த கொள்ளையை தாண்டி அந்த பக்கம் முந்திரி இருக்குது. இந்த முந்திரி வீடியோ உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக போடுறேன். இல்லை இப்போ வந்து முந்திரி வந்து நல்ல ஒரு விளைச்சலுக்கான சீசன் தான் இது. சவுக்கு மரம், சவுக்கு கன்று போட்டிருக்கு. இது உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு. இதில் வந்து உளுந்து வரைச்சிருக்கோம். அப்படியே தென்னை மரம், வாழை மரத்துலேயே என்னென்ன ரகம் இருக்கோ எல்லாமே இருக்குது. செவ்வாழை இருக்குது. எந்தெந்த பாருங்கள், வாழைக்கண்ணை பாருங்கள், வாழைக்கண்ணை எல்லாமே கொல்லையை சுற்றி போட்டிருக்கோம் பாருங்கள். கொய்யா கன்று. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே நல்ல ஒரு காற்றோட்டமாக எலுமிச்சை இருக்குது. அப்படியே கீழே வந்து ஒரு கீழே தண்ணியை கீழே அடைச்சி வர்றதுக்கு அப்படியே மரத்தை சுற்றி போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், மாங்கன்று. இப்போ நம்ம பல பயிர்கள் சொன்னோம்ல, இந்த 5 ஏக்கரில் இந்த பாருங்கள், அப்படியே நாட்டு முருங்கை அப்படியே பாருங்கள். கருவேப்பிலை செடி இருக்குது. இந்த பாருங்கள், ஒரு மாங்காய் காய்ச்சிருக்கு. இந்த மாங்காய் அப்படியே சின்னதாக காய்ச்சிருக்கு.
இது வாழை, இது வந்து சின்ன தென்னை மரங்கள், மாமரமும் சுற்றி நிறையா வச்சுருக்கோம். இது முருங்கை கன்று. இது வந்து இங்கே பப்பாளியும் இருக்குது. எனக்கு சில கன்று சின்ன கண்ணாட தெரியல. இது அப்படியே பாருங்கள், ஒரு 2 மாங்காய் அப்படியே சின்னதாக இருக்குது, இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்குது.